அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்லப் போறேன். 2 துறவிகள் ரொம்ப மழை பெஞ்சதுனால ஒரு குடிசைக்கு கீழே ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருந்தாங்களாம். மழை நின்னதும் 2 பேரும் அவங்களுடைய வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். வழியில ஒரு அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்த அந்த துறவியில ஒருத்தர், என்னாச்சுமா, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அந்த பெண், நான் என்னுடைய தோழியோட திருமணத்துக்கு போகிறேன். ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமா இருக்குது. நடந்து போனால் நிச்சயமாக என்னுடைய அழகான பட்டுப்புடவை பாழாகிடும் அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாலாம். அதுக்கு அந்த துறவி, கவலைப்படாதம்மா, என்னுடைய தோளில் நீ ஏறிக்கோ, நீ சேர வேண்டிய இடத்துல உன்னை சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உதவி செஞ்சாராம். திரும்பி வர்ற வழியில் அவர் கூட வந்த இன்னொரு துறவி கோபமாக இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சான். அந்த துறவி அந்த இன்னொரு துறவிக்கிட்ட, ஏன் என் மேலே கோபமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். நம்ம ஒரு துறவிங்கிறத மறந்துட்டு அந்த பொண்ணை நீங்கள் எப்படி தொட்டு தூக்கலாம், இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த உதவி செஞ்ச துறவி, தூக்குன பெண்ணை அப்போவே நான் அங்கே இறக்கி விட்டுட்டேன், நீங்கள் ஏன் அந்த சம்பவத்தை இறக்காம மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் மற்றவங்க ஏற்படுத்தின காயத்தை மனசில் தூக்கிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்க தெரிஞ்சிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறிடும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.